தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கமலஹாசனை கைவிட்ட திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கமலஹாசனை கைவிட்ட திமுக. கமலஹாசன் தக் லைஃப் என்ற ஒரு படத்தை நடித்துள்ளார். அந்த படம் தமிழகம் முழுவதும் திரையிடப்பட்டது. பெங்களூரிலும் திரையிடப்பட்டுள்ளது. திரையிடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் பெங்களூரில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்ட கமலஹாசன் அவர்கள் தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற ஒரு உண்மையை எடுத்து கூறினார். தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்பது உண்மை. இதை சொன்னதற்காக நாம் கமலஹாசனை ஒரு தமிழ் பிரியர் என்றோ, தமிழ் ஆர்வலர் என்றோ, தமிழ் மொழி பற்றாளர் என்றோ, தமிழ் மொழி மேல் அக்கறை உள்ளவர் என்றோ, அவர் தமிழர் நலனில் அக்கறை உள்ளவர் என்றோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அங்கே போய் ஏதோ உளறிட்டு வந்துட்டாப்புல. அவர் சொன்னது உண்மைதான். ஏதோ சந்தர்ப்ப சூழலில் அவர் பேசிட்டாப்புல. தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது அப்படின்ட்டு. இதை பிடிச்சிக்கிட்ட அந்த கன்னடவாதிகள், அந்த கர்நாடக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அந்த கர்நாடக மாநில அரசியல்வாதிகள் கமலஹாசனுக்கு எதிராக பொங்கி எழுந்தனர், கோரிக்கை வைத்தனர், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னனர். ஆனால் மன்னிப்பு கேட்காவிட்டால் பெங்களூரில் படம் ஓடாது என்று கூறிவிட்டனர். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கமலஹாசனுக்கு ஆதரவாக அவருடைய கூட்டணி கட்சியை கைவிரித்து விட்டது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. டக் லைஃப் படம் அங்கே வெளியிடப்படவும் இல்லை. அந்த கமலஹாசனுடைய கூட்டணி கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் கண்டுகொள்ளவே இல்லை. கர்நாடக முதலமைச்சர் அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறாப்புல. கமலஹாசனுக்கு ஆதரவாக நிற்கணுமா? இல்லை, நிற்க மாட்டேங்கிறாப்புல. கமலஹாசனுக்கு திமுக கூட்டணி கட்சியே காலவாரிடுச்சு. மு க ஸ்டாலினும் கண்டுக்கலை, வைகோ, ஏன்னா அவர் ஒரு தெலுங்கர், அவர் தமிழர் கிடையாது, அவரும் கண்டுக்கலை. மு க ஸ்டாலின் ஒரு தெலுங்கர், கண்டுக்கலை. திருமாவளவனும் ஒரு தெலுங்கர், அவரும் கண்டுக்கலை. அதுக்கப்புறம் அவருடைய கூட்டணி கட்சிகளான அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களாம் பொது உடைமைவாதிகள், அவங்க இந்த பிரச்சனையை பற்றி கண்டுக்கவே கிடையாது. அப்புறம் அவருடைய மற்ற கூட்டணி கட்சிகளான அல்லக்கை கட்சிகள், இந்த மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, கொங்கு நாடு மக்கள் கட்சி, இவங்களும் அதை பற்றி கண்டுக்கவே கிடையாது. கமலஹாசனை அவரோட கூட்டணி கட்சிகளே கண்டுக்கலை. கமலஹாசன் சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாப்புல? தமிழில் இருந்தால் கன்னடம் தோன்றியது உண்மை. ஆனால் கூட்டணி கட்சிக்காரங்களே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அரசியல் இந்தியா கூட்டணியில் இருக்காங்களாம். அதனால் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவன் கர்நாடகக்காரன் அடிக்கிறான், மொழி மேலே பற்று. அதனால் கர்நாடக முதலமைச்சர் கன்னட மொழிக்கு வக்காலத்து வாங்குறாப்புல. ஆனால் இங்கே தமிழக முதலமைச்சர் தமிழ் மொழிக்கு வக்காலத்து வாங்க மாட்டேங்கிறாப்புல. ஏன்னா அவருடைய தாய்மொழி தமிழ் மொழி கிடையாது, தெலுங்கு. மு க ஸ்டாலினுடைய தாய்மொழி தெலுங்கு. அதனால் அவர் பேசாமல் வாய் பற்றிட்டு இருக்காரு. இன்றைக்கி கமலஹாசனுக்கு பின்னாடி இருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டால், ஒன்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான். ஏன்னா அவர் ஒரு தமிழர். தமிழ் மொழிக்காக, தமிழ் நிலத்துக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு, குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இன்றைக்கி கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணுறது சீமான் மட்டும்தான். அடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு 10ஓடு 11 சேர்ந்து சும்மா ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி கமலஹாசனை அந்த திமுக கூட்டணியே கைவிட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி கமலஹாசனை சப்போர்ட் பண்ணி தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறது, கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது செந்தமிழன் சீமான் தான். என்ன சொல்லிட்டாப்புல? பெங்களூரில் படம் வெளியிட வேண்டாம், ஓசூரில் வெளியிடுவோம்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே தானே. டக் லைஃப் படம் பார்க்கணும்னா நீ தமிழ்நாட்டுக்கு வந்து பாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாப்புல. ஆக கமலஹாசனை அது கூட்டணி கட்சியை கைவிட்டுடுச்சு. அது கமலஹாசன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மு க ஸ்டாலின், திருமாவளவன், வைகோ, இந்த பொது உடைமை கட்சிகளான இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்களாம் ஒரு சந்தர்ப்பவாத கட்சிகள். இதை கமலஹாசன் புரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி கமலஹாசன் சந்தர்ப்பவாதின்னு சொல்ல முடியாது, அவரும் ஒரு சந்தர்ப்பவாதி தான். இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து கடைசியில் திமுக போய் அடவச்சிட்டாப்புல ஒத்த எம்பி சீட்டுக்காக அதனால் இன்றைக்கி கமலஹாசனை திமுக கைவிட்டு விட்டது. இன்றைக்கி கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை தமிழக மக்களும் கமலஹாசனின் ரசிகர்களும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா கமலஹாசனுக்கு தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள் தான். ஆகவே கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை, தமிழ் மொழிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை தமிழக மக்களும் கமலஹாசன் ரசிகர்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.